மூன்றாவது மனுஷனா பிறந்துட்டோம், பிடிப்பு விட்டுருவோமா? நம்ம பிடியை விட்டு விடுவோமா? விட போறதே கிடையாது. நம்ம விடாப்பிடியா இருப்போம் இல்லையா? அப்ப இதே மாதிரி அந்த பிடித்து ஒழுக வேண்டும் என்றால் எதை நாம் பிடிக்க வேண்டும் சொல்லித்தராரு பாருங்க. நம்ம திருந்தறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பாருங்க. என்ன தெரியுமா சொல்றார்? பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். பெரும் நெறி நெறி ஒழுக்கமாக இருக்க வேண்டும். எதை பிடித்துட்டு ஒழுகிறது? நம்ம ஒழுக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நெறி எங்க இருக்குன்னு தெரியும். எப்படி பிடித்து ஒழுகுவது? முருகப்பெருமான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக விரலை காண்பிக்கின்றார். பக்தி என்ற கருவியின் வாயிலாக விரலை காண்பிக்கின்றார். நாமெல்லாம் குழந்தைகள்னு சொன்னோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? முருகப்பெருமானின் விரலை பற்றியபடி அந்த ஒழுக்கத்திலே நடக்க வேண்டாமா? நம்ம எவ்வளவு அழகு பாருங்க, வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லுகின்றார். என்ன பண்ணணும்? நம்ம பிடித்தொழுக வேண்டும். ஒரு சிறு குழந்தை நடக்க தெரியாத பொழுது, விழுந்து 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 எழ முடியாத பொழுது தாயும் தந்தையும் விரலை காண்பிப்பார்கள் இல்லையா? அதுபோல நாமும் இந்த மலத்திலே சிக்கி கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமான் விரலை காண்பிக்கின்றார். நம்ம பிடிச்சா மட்டும் போறோம். எதை கேட்க வேண்டும்? முருகா, நான் பிடித்தொழுக வேண்டும். முருகா, பெருநெறியிலே நான் உனது விரலை பிடித்து நான் ஒழுக வேண்டும் முருகான்னு கேட்கணும். சரி,